வாங்க பிரண்ட தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த தண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கமாக கட் பண்ணி இழுத்தோம்னா நார் மாதிரி வரும். அதை எடுத்துட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பிஞ்சு தண்டா இருந்ததுன்னா நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் நார்லாம் எதுவும் வராது. முத்தி போயிருந்ததுன்னா மட்டும்தான் அதில் வரும். மேக்ஸிமம் நீங்கள் பிஞ்சாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், 2 வரமிளகாய், 2 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மிக்சரை தோசை மாவோட கலந்து தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எலும்புக்கு நல்லா வலு கொடுக்கும். ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லது. இப்பெல்லாம் அடிக்கடி மார்க்கெட்டில் கிடைக்குது, வாங்கி செஞ்சு பாருங்க. அவ்வளோதான், பிரண்ட தோசை ரெடி.